Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன்னு நினைக்கிறேன். வரும்போது எப்படி அல்லேலூயா சொல்லணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். யாருடைய கரங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதோ அவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லும் போது நல்லா கையை உயர்த்தி சத்தமா தான் சொல்லுவாங்க. ஹalleluya. ஹalleluya. 91வது மாதத்துல வந்திருக்கிறோம். ஆமென். இந்த இரவு ஜெபத்திற்கு எழுப்புதல் இரவு ஜெபத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நல்லவராகவே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார்? ஹalleluya. 103ஆம் சங்கீதம் நாம் பாடுறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த 2 வசனத்தை சொன்னா நமக்கு சர்ச்சு முடிஞ்சதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால இங்க சங்கீதம் ஆரம்பிப்பதே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை
புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செஞ்ச பெரிய நன்மை அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? உயிரோட இருக்கிறோம், ஜீவனை தந்தார், இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம். அல்லேலூயா. இது எல்லாம் சொன்னாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்ச பெரிய நன்மை. ஒரு நாள் நானும் என்னோட அம்மாவும் வீட்டில் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரோட்டில் போகிற வாரங்களெல்லாம் பார்த்துட்டு ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம். அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, டே தம்பி, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எங்கே இருந்தோம், இன்னைக்கு எங்கே இருக்கிறோம், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான், நாகரிகம் இல்லாமல் எப்படி வாழணும்னு தெரியாமல். அல்லேலூயா. அப்படிலாம் இருந்த நம்மளோட வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் நம்மை அவருடைய சபையாகிய சரீரத்துல சேர்க்கலன்னா அல்லேலூயா ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நான் சொல்லுவேன், கர்த்தர் அவருடைய சபையாகிய சரீரத்துல நம்மை இணைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மை. அல்லேலூயா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்ம, ஒன்றுக்கும் உதவாத நம்ம தெரிந்தெடுத்து அவருடைய சொந்த ரத்தம் சிந்தி மீட்டு நம்மை சுத்திகரித்து அவருடைய சரீரத்தில் அவயவங்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். 91 மாதங்கள் நாம் இந்த இரவு ஜெபத்தில் எழுப்புதலுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எழுப்புதல் வந்ததுக்கு அடையாளம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுங்களா? எழுப்புதல் வந்துருச்சுங்க எங்க பட்டணத்துல, எங்க சபையில, இல்ல எனக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்றதுக்கு அடையாளம், யாரும் சொல்லாம பாட்டு பாடுறது ஒரு அடையாளம், யாரும் சொல்லாம கையை தட்டுறது ஒரு அடையாளம். அல்லேலூயா. பாடுங்க, கையை தட்டுங்க, முழங்கால் போடுங்க, கையை தூக்குங்க, எந்திரிச்சு நில்லுங்க, அப்படிலாம் யாரும் சொல்லாம நான் என்னுடைய ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எனக்காய் மரித்த, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்ட என்னுடைய ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். இதுக்கு யாரும் சொல்ல தேவையில்லையா? கையை தட்டுங்கன்னு சொல்ல தேவையில்லை, பாடுங்கன்னு சொல்ல தேவையில்லை, கையை உயர்த்துங்கன்னு சொல்ல தேவையில்லை, எழுப்பி நில்லுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் என்னோட ஆண்டவரை ஆராதிக்கிறேன். இதுதான் அடையாளம் எழுப்புதல் வந்துருச்சுன்றது. அல்லேலூயா. நாங்க எங்களுடைய சபையில நாங்கள் அதை நாங்க ஒவ்வொரு வாரம் பிராக்டிஸ் பண்றோம். ஆமென். எங்க சர்ச்ல நாங்க பாட்டு பாடுங்க, கையை தட்டுங்க, எழுப்பி நில்லுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஏன்னா ஆராதனை என்பது கட்டாயத்தின் பேர்ல வரக்கூடாது, ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சபை தான் எங்களோட சபை கோயம்புத்தூர்ல. ஆனா எங்களுடைய சபை மக்கள் நாங்க ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்குறோம். அதை இப்ப நாங்க பழகி பிராக்டிஸ் பண்றோம். யாருமே சொல்ல மாட்டோம், எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்ல மாட்டோம், எங்க ஜனங்கள் எழுந்து நின்று ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. முழங்கால் போடுங்கன்னு சொல்ல மாட்டோம், முழங்கால் படிக்கிட்டு ஆராதிப்பாங்க. ஏன்னா பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும், பரலோகத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, இடைவிடாத ஆராதனை. அங்க ஆராதனை நடத்துறதுக்கு யாராவது இருப்பாங்களா? யாரும் சொல்லாம தான் அங்க ஆராதனை நடக்குது. அதே போல பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய ஆராதனையிலும் செய்யப்படுவதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை திரும்ப பாட போகிறோம். நானும் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல, பாடுங்கன்னு சொல்ல மாட்டேன், கையை தட்டுங்கன்னு சொல்ல போறதில்ல. நீங்களும் ஆண்டவரும். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை சேர்ந்து பாட போகிறோம். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவில்லாத இரக்கங்களா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க. இதுவரை நம்மளை நடத்துறது அவருடைய கிருபை மட்டும்தான், அவருடைய இரக்கம் மட்டும்தான், அவருடைய தயவு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைகளை நீக்குவார். ஆமென். சத்தமே வர மாட்டேங்குது. ஜெயத்தை ஜெயமாய் நடத்துவார், ஜெயத்தை தந்திடுவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த முழுரவு ஜெபத்துல எந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். எதுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. தேவைகளோட வந்திருக்கலாம், என்ன சூழ்நிலையில இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையா இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, oh hallelujah, hallelujah, come on, hallelujah, hallelujah. நீங்க பாடுங்க, hallelujah, hallelujah, oh hallelujah, hallelujah, come on, hallelujah, hallelujah, oh hallelujah. சேர்ந்து பாடலாமா? come on. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது
ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். அறிக்கை செய்யலாமா? தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். சொல்லுங்க, ஜெயமாய், ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் இன்று ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் சொல்லுங்க, என்னையும் என்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். நம்புறீங்களா? இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். சொல்லலாமா? வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை நமக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். அறிக்கை செய்யலாமா? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திரும்ப சொல்லுங்க, வாசல்கள் எல்லாம், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். ஹalleluya, ஹalleluya, oh ஹalleluya, 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 oh ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புதிய வாசல்களை நமக்காக திறக்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரே, கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த கதவை திறந்தாதான் நான் போக முடியும் ஆண்டவரே, இந்த கதவை திறந்தாதான் நான் போக முடியும், எனக்காக கதவை திறங்க, கதவை திறங்க. நிறைய நேரம் அடைக்கப்பட்ட வாசலை பார்த்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசல்களை திறக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அஸ்திபாரங்களை அசைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
எரிகோ கோட்டை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஜனங்கள் எல்லாரும் பார்க்கறாங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய கோட்டை, கதவை பூட்டிட்டான், எப்படி நாங்க தாண்டி போறது? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, எப்பா அடைக்கப்பட்ட வாசலை ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? சுத்தி வந்து துதிங்க, வாசலை திறக்க மாட்டேன், அஸ்திபாரத்தை அசைப்பேன். அல்லேலூயா. அஸ்திபாரமே இல்லைன்னா கோட்டை எங்க? கோட்டையே இல்லைன்னா கதவு எங்க? அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி சத்துரு நமக்கு எதிராக அடைத்து வைத்திருக்கிற வாசல்களை பார்த்து, ஆண்டவரே பிசாசு வாசல் அடைச்சிட்டான், சத்துரு வாசல் அடைச்சிட்டான், இல்ல இல்ல, ஆண்டவரை துதிச்சா வாசல் இல்ல, அஸ்திபாரங்கள் அசையும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா துதியில வல்லமை உண்டு. ஆமென். எவ்வளவு பெரிய கதவை போட்டு பிசாசு பூட்டி வச்சிருந்தாலும் அல்லேலூயா, நாம துதிக்கிற துதியினால இடிந்து தரைமட்டமாகும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவா. நம்பிக்கையோட விசுவாசத்தோட. பிசாசு பூட்டி வச்சுட்டு சொல்லலாம், நான் வாசலை பூட்டிட்டு உனக்கு வழி இல்லை. வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை எனக்கு உண்டாக்குவா. இருண்டு போன எந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று இன்னைக்கே 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 ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவா. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவா. நீங்க அறிக்கை செய்றீங்களா? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் நல்லா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. வாசல்கள் எல்லாம் ஏன் அறிக்கை செய்ய சொல்றோம் தெரியுமா? ஏன் இதை நல்ல வாயை திறந்து அறிக்கை செய்ய சொல்றோம்னா, நான் விசுவாச அறிக்கை செய்யும் போது முதலாவது பிசாசு வெட்கப்பட்டு ஓடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, என் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற ஆண்டவர், நான் விசுவாச அறிக்கை செய்யும் போது எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை அவர் கனம் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்து, ஆண்டவரே எனக்காக நீ புதிய வாசல்களை திறக்கிறீன்னு விசுவாசத்தோட சொல்லும் போது நம்ம விசுவாசத்தை கனம் பண்ற ஆண்டவர், அல்லேலூயா, எனக்காக வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் சொல்லுங்க எனக்கு திறந்திடுவா. கரங்களை உயர்த்தி. வாசல்கள் எல்லாம் சென்னை பட்டணத்துல, நம்முடைய தமிழ்நாட்டுல பிசாசு அவன் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் வாசல்களை அடைச்சு வைக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமா வாசல்களை அடைச்சு வைக்கலாம். அவனுக்கு தெரியாது எங்க ஆண்டவர் பூட்ட திறக்கிற ஆண்டவர் இல்லப்பா, அஸ்திவாரங்களை அசைக்கிற ஆண்டவர், தரைமட்டமாக்குகிற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லே. உங்க சத்தம் உயரட்டுமே. ஹல்லேலூயா, come on, hallelujah,
Hallelujah. 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 அல்லேலூயான்னு சொன்னாலே பிசாசு ஓடி போவான். ஆமென். தேவனை உயர்த்த உயர்த்த உயர்த்த. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் சமீபத்தில் நான் கேட்ட பாடல். அந்த பாட்டில் இப்படி எழுதியிருக்கிறாங்க, என் துதி உயரும் போது அவருடைய கிருபை இறங்குமா. அல்லேலூயா. நான் அவரை உயர்த்த 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 அவருடைய கிருபை இறங்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற சீக்ரெட் ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை வேணும்னா அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பரலோகத்திலே செய்யப்படுவது போல. Hallelujah. 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 நீங்க பாடுறீங்களா என்னோடு கூட சேர்ந்து? Hallelujah. 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 Come on, come on. Hallelujah. 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 என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சொல்லுங்க அவரை பார்த்து, உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் மனிதனை படைச்சது வேற எதுக்காகவும் இல்லை, வேற எந்த நோக்கமும் இல்லை, அவரை ஆராதிப்பதற்காக மாத்திரமே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் என்னை ஏற்படுத்தின, என்னை உண்டாக்கின நோக்கம் நான் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 நீங்களே ஆராதிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். இந்த ராத்திரி வேளையில நம்முடைய நடுவில் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடலாமா? அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவி, உன்னத அனுபவத்தில் என்னை அழைத்து சென்றிடுவி. தேவனே, என் தேவனே, சொல்லுங்க, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என்
என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் பலனே, என் பலனே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழு பலத்தோடு அவரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து அவரை ஆசீர்வதித்தவரே, ரெகோபோத்தாக ஈசாக்கை பழுகி பெருகச் செய்தவரே, ஆபிரகாமை அழைத்து அவரை ஆசீர்வதித்தவரே, ரெகோபோத்தாக ஈசாக்கை பழுகி பெருக செய்தவரே, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்திடுவே. சொல்றீங்களா? யோசேப்பை உயர்த்தி மகிழ்ந்தது போல என்னையும் உயர்த்தி மகிழ்ந்திடுவே. யாக்கோபை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்திடுவே. யோசேப்பை உயர்த்தி மகிழ்ந்தது போல என்னையும் உயர்த்தி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். சென்றிடுவி தூதர்கள் பேசும் பாஷைகள் பேசி ஆராதிக்க செய்திடுவி. ஆமென். மூன்றாம் வானம் வரையில் என்னை எடுத்து சென்றிடுவி. தூதர்கள் பேசும் பாஷைகள் பேசி ஆராதிக்க செய்திடுவி. கேருபீன்கள் சேராபீன்கள் பாடிடும் பாடலை கேட்டிடுவே. அவர்களோடு நானும் சேர்ந்து ஆவியில் நிறைந்து பாடிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on church. Hallelujah. தேவனே, தேவனே, என் இயேசுவே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. என் பலனே, என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் தேவனே, என் தேவனே. உங்க சத்தம். இயேசுவே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் கோட்டையே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். சொல்லுங்க அப்பா, உங்களை மட்டும் நாங்க ஆராதிப்போம்பா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை மறந்து Hallelujah, hallelujah, hallelujah,
காரியத்தை உணர். மூன்றாம் வானம் வரையில் என்னை எடுத்து சென்றிடுவீர் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் உம்மை ஆராதிப்பதை போல உங்க பிள்ளைகளாகிய நாங்களுமை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்களுமை உயர்த்துகிறோம். அவர் தேவ தூதர்களுடைய துதியில் நடுவில் வாசம் பண்ண விரும்புவதை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளான நம்முடைய துதியில வாசம் பண்ண பாடுங்கள் எல்லாரும். சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். நல்ல கைகளை அசைத்து வார்த்தைகள் என்றும் மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கை உயர்த்தி ஆமென். பாடுங்கள் எல்லாரும் பாடுங்கள். சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. அசைத்து பாடுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை வல்லமை, 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 ஆராதனை ஆராதனை உமக்கு,
பாடுங்கள். குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கையசைத்து பாடுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. வாருங்கள் இந்த பாடலை பாடுவோமாக. ஆமென். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. Oh God. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்து. அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடு. அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஆமென். எல்லாரும் கை உயர்த்தி அக்கினி. உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எத்தனை பேர் கேட்குறீங்க? பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜெபமா பாட போகிறோம். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். கேளுங்க. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கேட்கலாமா? எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்பு
எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும். நல்ல கரங்களை தட்டி, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம், இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே. திரும்ப சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. நாங்க நிக்கிறோம்பா. தேவ கோபம், தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை. எழுப்புதலே, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் எங்கள் செவிகள் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு பெருமழையின் இரைச்சல் உண்டாகட்டும், ஒரு பெருமழையின் சத்தம் ஆண்டவரே எங்கள் செவிகள் கேட்கட்டும். எழுப்புதல தாங்கப்பா. நாங்க திறப்பிலே நிற்கிறோம், நாங்க திறப்பிலே நிற்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எழுப்புதல வேடிக்கை பார்க்கிற கூட்டமா நாங்க இருக்க விரும்பல, எழுப்புதலுக்கு காரணமான கூட்டமா நாங்க நிற்க விரும்புகிறோம். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே. நீங்க சொல்லுங்க, எங்கள் சபைகள் ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம்